வேகம். இது எல்லாவற்றையும் புதிய ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வைக்க வல்லது. கணிப்பொறி இல்லாத காலத்திலும் கணக்குகளில் உள்ள சிக்கல்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த சிக்கல்களை களையும் வல்லுநர்களுக்கும் எந்த குறையும் இல்லை. ஒரு துறையில் வல்லமை பெற பல கலைகள் கற்கும் பழக்கம் பல காலமாக மனிதர்களிடையே உள்ளது. கவிதை எழுதுபவனுக்கு உவமை என்ற ஒரு வித்தையை மட்டும் கையாளவே கற்பனை ஒன்றோடு சேர்த்து பல உலக ஞானமும் வேண்டும். அறிவியல் வல்லுநர்களுக்கு கணிதமும் வேண்டும். விவசாயிக்கு வானியலும் வேண்டும். குயவனுக்கு மண் பற்றியும் நீர் பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். அவரவர் பணிக்கு ஏற்றாற்போல துணை அறிவினை பெறுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு காலத்தில் இருந்தது. தொடர் பயிற்சி ஒன்றே அதற்கு காரணம். அதற்கான நேரத்தை அவர்களால் எளிமையாக ஒதுக்க முடிந்தது. முழு மனதோடு ஒரு தொழிலில் இறங்கி அதில் அனுதினமும் பயிற்சி பெற்று அனுபவ பாடம் பெற்று கை தேர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் அவ்வறிவினை கடத்தி வளர்ந்தனர். இன்று எக்களையாயினும் அதை கற்க ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. 6 மாத படிப்பினை 3 மாதத்தில் சொல்லித்தர இயலுமா என்ற கேள்வி எழுகிறது. சொல்லிக் கொடுப்பவன் அனுபவசாலி. அவன் தான் அனுபவத்தை ஒற்றை வரியில் கூட சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் அதனை அத்தனை வேகத்தில் மனதில் ஏற்றி ஆராய்ந்து புரிந்து செயலில் காட்டும் அளவிற்கு தகுதியுள்ள மாணவர்களா அனைவரும்? சில மாற்றங்களுக்கு முன்பு கற்பிக்கும் ஆசான் பல கலைகளில் கைதேர்ந்தவராக வல்லமை பெற்றவராக இருப்பர். தான் யாருக்கு கற்பிக்க வேண்டும் என்பதை அவரே முடிவு செய்வர். இடையில் ஏதோ ஒரு மாற்றம் வந்தது. குரு தட்சணை மாறி கல்வி கட்டணம் என்று மாணவர்கள் கொடுக்கத் தொடங்கினர். சம்பளம் என்று ஆசிரியர்கள் பெறத் தொடங்கினர். இடையில் எவனோ சம்பாதித்தான். வானிலை, மண்ணிலை, நீர்நிலை என்று அனைத்தையும் மனதில் ஏற்று வாழ்க்கை நடத்தியவன் இடையில் ஏதோ மாற்றம் வந்தது. அத்தனையையும் ஏட்டில் பதித்தான். மனனம் செய்ய முழுமையாக மறந்தான். இடையில் ஏட்டை விற்று எவனோ பணம் பார்த்தான். அரசன் வாக்கு தெய்வ வாக்கு என்று அனைவரும் ஏற்றனர். இடையில் நடந்த மாற்றத்தினால் மக்களாட்சி என்ற பெயரில் அரசியல் நடைபெறத் தொடங்கியது. ஆரம்பத்தில் அழகாயிருந்தாலும் இடையில் ஏதோ மாற்றம் நடந்தது. மக்களாட்சியில் நடப்பது மக்களுக்கே புரியாமல் போயின. மாற்றத்தின் ஒவ்வொரு சுற்றிலும் இடையில்தான் இத்தனை பெரிய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. தொடக்கமும் முடிவும் எது என்று யாருக்கும் தெரியாத போதிலும் இந்த இடை மட்டும் எங்கிருந்தோ பெரிதாக முளைத்து மாற்றத்தை கொடுத்து காணாமல் போகிறது. காலத்தின் வேகத்தில் அறிவியலின் முன்னேற்றத்தில் பல இடைகள் வந்து சென்று விட்டது. ஒவ்வொரு இடையிலும் ஈன்றதும் அதிகம், இறந்ததும் அதிகம். மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இடையில் யார்? உற்பத்தியாளனுக்கும் நுகர்வோருக்கும் இடையில் யார்? தகுந்த முறையான பயிற்சிக்கு உரித்தான நேரத்திற்கும் ஃபாஸ்ட் ட்ராக் வேக பயிற்சிக்கும் இடையில் யார்? கடவுளுக்கும் ஆத்மாவுக்கும் இடையில் யார்? இந்த இடை பல நேரங்களில் சிக்கல்களை குறைத்துள்ளது, பல நன்மைகளை செய்துள்ளது, பல எளிமைகளை கொண்டு வந்து உள்ளது என்று சொல்லலாம். ஆனால் எதை கொடுத்து இதை பெற்றோம்? மனித உடலின் மொத்த எடையும் பூமியின் புவியீர்ப்பு விதிக்கேற்ப தாங்கி நம்மை சமநிலையில் நிற்க, நடக்க, ஆட, உட்கார வைப்பது நம் இடைதான். பூமிக்கு சூரியன் போல் மனிதருக்கு அவர் இடை. இடைக்கு மேலும் கீழும் சிக்கல்கள் வந்தால் கூட பிறர் உதவியின்றி சில சமயங்களில் சமாளிக்கலாம். ஆனால் இடையில் சிக்கல் வந்தால் பிறரை சார்ந்தே வாழ வேண்டும். நமக்கு மாற்றத்தின் எல்லா இடைகளிலும் சிக்கல்கள் வந்துள்ளது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிடிமானம் கொண்டோம். இதில் நாம் பெரிதாக எதையும் மாற்ற இயலாது என்றாலும் நிகழ்ந்த தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க இடையில் நிகழும் அத்தனை மாற்றங்களையுமே நாம் கண்காணிக்க வேண்டியது மிக மிக அவசியம். மாற்றத்தின் வேகத்தில் பழையன கழிந்து புதியன பிடித்து இடையினில் உவந்து
மாற்றத்தின் இடையில் இடம் வலமாக மேல் கீழாக வேகத்தில் சுழன்று இடையின் முடிவில் எதை தொலைத்தோம் எதை வென்றோம் கணக்கை காணாது போகும் வரை போகட்டும் சென்றதினி மீளாது வருபவையாவும் வாரட்டும் எதிர்காலம் யார் அறிவார் ஆதியும் அந்தமும் யார் அறிவார் இம் முடிவெளியின் இடையில் நாம் ஒரு பொருட்டா? இருந்தாலும் இருக்க வேண்டும் இவ்விடையினில் விழிப்போடு முற்பிழையை தவிர்க்க வேண்டும் கால மாற்றத்தின் வேகத்தோடு. வள்ளுவன் வாக்கு. அருவின என்ப உளவோ கருவியான் காலமறிந்து செய்யின். விளக்கம். ஏற்ற கருவிகளோடு தகுதியான காலத்தையும் அறிந்து செயலை செய்தால் செய்வதற்கரிய செயல் என்று இவ்வுலகில் எதுவுமே இல்லை.